அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீய எண்ணங்களை பற்றி நிறைய எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. வெளிரங்கமான இபாதத்துகள் அதிகமான நபர்கள் செஞ்சுருவாங்க, ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சுருவாங்க. தொழுகை, நோன்பு வைக்கிறது, குரான் ஓதுறது, ஜக்காத்து, தான தர்மங்கள், ஹஜ்ஜு, இதெல்லாம் வெளிரங்கமான இபாதத்து. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீய எண்ணத்தை பற்றி அதிகமாக எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. இவ்வளோ இபாதத்துகள் செஞ்சுமே இந்த மனசில் ஏற்படக்கூடிய இந்த தீய விஷயங்கள், அதாவது போராமை, பெருமை, கர்வம், பேராசை, இந்த மாதிரியான தீய செயல்கள், பிறரை பற்றி கெட்ட எண்ணம் கொள்ளுவது, பிறரை பற்றி ரொம்ப தாழ்மையாக எடை போடுறது, இந்த மாதிரியான தீய செயல்கள், இதெல்லாம் மனசில் ஏற்படக்கூடிய செயல்கள். ஆனால் அல்லாஹ் தாலா மனசோட நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளையும் தான் அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்கிறான். இஸ்லாம் நல்ல எண்ணத்தை தான் அதிகமாக போதிக்கிறது. ஏன்னா அதிகமான இபாதத் செஞ்சு மனசில் ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்களால் எல்லா நன்மைகளும் அழிக்கப்பட்டுவிடும். அதிகமான இபாதத்து செஞ்சவன் தான் அஜாஜில் என்ற இப்லீஸ். ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் படைச்சப்ப இப்லீஸுடைய மனசில் பொறாமை ஏற்படுது. மேலும் நம்ம நெருப்பால் படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி அவன் தற்பெருமையான எண்ணமும் அவனுக்கு ஏற்படுது. அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளையே அவன் மறுத்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானான். தற்பெருமையுடைய மனிதன் சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட நுகர முடியாதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெருமை என்பது விறகு, நெருப்பு விறகை தின்பதை போல ஒருவனுடைய தற்பெருமை அவனுடைய எல்லா நன்மைகளையும் நற்செயல்களையும் அழித்துவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. உள்ளத்தை சீர்திருத்துவது மிக முக்கியமான உபதேசமாக இருக்குது. எந்த அளவு நம்ம இபாதத் செய்கிறோமோ அதை விட அதிகமாக 100 மடங்கு நம்மளுடைய மனசை சீர்திருத்தம் செய்யணும். இந்த உலகத்தின் மீது பேராசையும், இந்த உலகத்தாரின் மீது போராமையும், தன் மீது உள்ள பெருமையும் ஆகிய இந்த குணங்கள் மனிதனை எல்லா நன்மைகளையும் பாலடித்து நரகவாசியாக ஆக்கிவிடுகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.